எல்லாருக்கும் ஹாய், வெல்கம் டு அபியின் உலகம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிச்சனுக்கு தேவையான ஒரு சில டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் டிப்ஸ், நம்ம அரிசி எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைப்போம். அரிசி இமீடியட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு இல்லாமல் ஒரு 3லேருந்து 6 மாதம் வச்சு யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி டயத்தில் வண்டு, புழு, பூச்சிலாம் வராமல் இருக்கிறதுக்கான டிப் தான் இது. இது பார்த்திங்கன்னா வசம்பு. நமக்கு வசம்பு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் கேட்டாலே. இந்த வசம்பில் ஒரு 4 பீஸ் போல் எடுத்துகிட்டு நல்ல லைட்டான ஒரு காட்டன் துணி எடுத்துக்கணும். அந்த துணியில் இந்த 4 பீஸ் வசம்பை அப்படியே சேர்த்துட்டு ஒரு நூல் போட்டோ இல்லை ஏதாவது ஒரு கயிறு போட்டோ நல்லா டைட்டாக கட்டிடணும். இப்படி கட்டின பண்டில் நம்ம இந்த மாதிரி அரிசிக்குள்ளே நல்லா அடியில் போட்டு வச்சிடணும். நமக்கு அரிசி லாஸ்ட்டாக தீர்ற வரை இந்த பண்டில் அரிசியிலே நமக்கு அப்படியே இருக்கணும். இந்த மாதிரி வசம்பு கட்டி போடுறதால நமக்கு வண்டு சீக்கிரத்தில் பிடிக்காமல் இருக்கும். மழை காலமாக இருந்தாலும் வெயில் காலமாக இருந்தாலும் வண்டு சீக்கிரத்தில் ஃபார்ம் ஆகாது. அப்படி ஒரு சில வண்டு இருந்ததுன்னா கூட அது செத்து போயிடும் நமக்கு. இந்த மாதிரி வசம்பு கட்டி போடுறது நம்ம அரிசின்னு மாத்திரம் கிடையாது, பருப்பு, கோதுமை மாவு, மைதா, இந்த மாதிரி நம்ம லாங் டேர்ம் பர்பஸ்க்கு என்னென்ன யூஸ் பண்ணுறதுக்காக வாங்கி ஸ்டோர் பண்ணியிருக்கோமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருள் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி வசம்பு கட்டி போடலாம். இதனால் நமக்கு எந்த ஒரு ஸ்மெல்லுமே வராது. வசம்போட ஸ்மெல் எதுவுமே தெரியாது. பொருளும் நல்லா லாங் லாஸ்டிங்காக வரும். வரமிளகாய் போடுறது, காஞ்ச வேப்ப இலை போடுறது, பிரியாணி இலை போடுறது, இந்த மாதிரி இருக்கக்கூடிய எல்லா டிப்ஸை விட இது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக டிப் நம்பர் 2, வரமிளகாயை பற்றினது. நம்ம வரமிளகாய் எப்படி இருந்தாலும் மொத்தமாக வாங்கி தான் ஸ்டோர் பண்ணுவோம். அப்படி வாங்குறப்ப இந்த மாதிரி காம்பையெல்லாம் நல்லா அருவாமனை இருந்ததுன்னா வச்சுட்டு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க. கொஞ்சமாக காம்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி நல்ல வெயிலில் காய வச்சுட்டு எடுத்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோன்னா நமக்கு மிளகாய் எடுத்து யூஸ் பண்ணுறப்ப அப்பப்போ அதோட காம்பை ரிமூவ் பண்ணிகிட்ருக்க வேண்டிய தேவை இருக்காது. டக்குன்னு எடுத்து மிளகாயை கிள்ளி போட்டுடலாம். இந்த மாதிரி பாருங்கள், பாதி அளவு இருக்கிற மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரு காலையில் டைமில் ஹரிபரியாக இருக்கக்கூடிய டைமில் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம காய வச்சு ஸ்டோர் பண்ணுறதால சீக்கிரத்தில் வண்டும் வராமல் இருக்கும். நல்லா சலசலன்னு நம்ம மிளகாய் பொடிக்கெலாம் எப்படி அரைப்போமோ அதே மாதிரி காய வச்சு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம். கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணுங்கள். ஒரு அவசரமான டைமில் ஈஸியாக நம்ம வரமிளகாய் யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அதே மாதிரி நம்ம அரிசி, பருப்பில் எல்லாம் வண்டு வராமல் இருக்கிறதுக்கு டிப் நம்பர் 1 சொல்லியிருந்தோம். அதே டிப்பில் நீங்கள் இந்த மாதிரி வரமிளகாய் கூட நல்லா காய வச்சுட்டு ஒரு காட்டன் கிளாத்தில் கட்டி அரிசி, உளுந்து இதிலெல்லாம் போட்டு வைக்கலாம். வண்டு வராமல் இருக்கும். பட் கம்பேர் டு வரமிளகாய் வசம்பு ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப பெஸ்ட் ரிசல்ட் கிடைக்கிது. நான் ட்ரை பண்ணி பார்த்ததால் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறேன். அடுத்ததாக இந்த மாதிரி ஒரு சில பாத்திரம் நமக்கு அடிப்பிடிச்சிடும். இந்த மாதிரி இருக்கக்கூடிய பாத்திரத்தை கை வலிக்க தேய்க்காமல் எப்படி ஈஸியாக அந்த ஸ்டெயின்ஸ்லாம் ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப் தான் டிப் நம்பர் 3. இது பாருங்கள், நல்லா அடிப்பிடிச்சிருக்கு. இந்த அளவுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸை நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். நமக்கு அதுக்கு 2 பொருள் தான் தேவை. ஃபஸ்ட்டு ரின் ஆலா அப்படின்னு சொல்லிட்டு லிக்விட் நமக்கு ஷாப்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. அந்த ரின் ஆலா அந்த லிக்விட் ப்ளஸ் கொஞ்சமாக சபீனா பவுடர், இது 2 இருந்ததுன்னா போதும். இந்த ஸ்டெயின்ஸை நம்ம கை வலிக்காமல் ஈஸியாக ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணணுன்னா லைட்டாக அதோட ஓரங்கள்லாம் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு மூடி அளவு இருக்கக்கூடிய ஆலா இதில் போட்டிருக்கோம். ரின் ஆலா அப்படின்னு சொல்லிட்டு இது ஒயிட்னர் கம் ஸ்டெயின் ரிமூவல் லிக்விட் அப்படின்னு சொல்லலாம். இந்த ரின் ஆலா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். போட்டிங்கன்னா இதில் ஒரு மூடி போல் ஆட் பண்ணிவிட்டு அது கூட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து இதை நம்ம ஓவர் நைட், ஒரு நைட் முழுக்க அப்படியே வச்சிட போகிறோம். இந்த லிக்விடில் இந்த அடிப்பிடிச்சது நல்லா ஊறணும். ஒரு நைட் முழுக்க ஊறுனுச்சுன்னா நமக்கு ஸ்டெயின்ஸ்லாம் ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இது இருக்கட்டும். இப்போ இதில் ஒரு மூடி சேர்த்துட்டு நம்ம நைட் முழுக்க ஊற வச்சு எடுத்துக்கலாம். இது பார்த்திங்கன்னா எந்த விதமான ப்ரமோஷன் வீடியோவுமே கிடையாது. ஜஸ்ட் நான் யூஸ் பண்ண நல்ல ரிசல்ட் கிடச்சிது. சரி, அதனால் உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஷேர் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், லிக்விட் ப்ளஸ் தண்ணி 2மே சேர்த்துட்டேன். இது கையில் பட்டா எரியும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. முடிஞ்ச வரை கையில் படாமல் அவாய்ட் பண்ணிவிட்டு ஊற்றிட்டு இதை நல்லா ஊற விட்டுருங்க. இப்போ பாருங்கள், ஒரு நாள் கம்ப்ளீட்டாக இது ஊறி இருக்குது. ரொம்ப லைட்டான கரை தான் அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் சோப்பு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரப் இருந்ததுன்னா போட்டு தேய்ச்சிட்டிங்கன்னா போதும், போயிடும். இது ரொம்ப நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஸ்டெயின். அதனால் நான் இன்றைக்கி சோப்பு அது கூட கொஞ்சமாக சபீனா பவுடர் 2மே சேர்த்துட்டு நான் அழுத்தம் கூட கொடுக்கல, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். லைட்டாக அந்த ஸ்க்ரப் வச்சு நம்ம தேய்ச்சாலே போதும். அந்த ஸ்டெயின்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ரிமூவ் ஆகி வந்துடும் நமக்கு.
பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் சபீனா சேர்த்துட்டு இது தேய்ச்சிட்டோன்னா கம்ப்ளீட்டாக போயிடும். சம்டைம்ஸ் நம்ம பாலெல்லாம் காய வைக்கிறப்ப கம்ப்ளீட்டாக அடி பிடிச்சிரும். மற்ற பொரியல் இந்த மாதிரி செய்கிறப்ப நல்லா கம்ப்ளீட்டாக பிடிச்சிரும். அந்த மாதிரி நல்லா இருக்கக்கூடிய ஸ்டெயின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 மூடி ஆலா ஊற்றி நீங்கள் ஊற வச்சிட்டிங்கன்னா போதும், சூப்பராக போயிடும். இங்கே பாருங்கள், ஆலா ப்ளஸ் சபீனா 2 தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த பாத்திரம் பார்த்திங்கன்னா முன்னாடி எப்படி இருந்ததோ சேம் அதே ஸ்டேஜுக்கு சூப்பராக வந்துருச்சு. அதனால் ஸ்டெயின்ஸோட அளவை பொறுத்து நீங்கள் ஆலா லிக்விடோ அதோட அளவை வந்து அதிகப்படுத்திக்கோங்க, ஸ்டெயின்ஸ் ஈஸியாக போயிடும். அடுத்ததாக நம்ம டிப் நம்பர் 4 என்னங்கிறது பார்க்க போகிறோம். இந்த மாதிரி புது பாத்திரம் நம்ம ஷாப்ஸ்லாம் வாங்கினோன்னா அது யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டியிருப்பாங்க. அதை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான டிப் தான் இது. இந்த ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ணுற மெத்தட் பார்த்திங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் இருக்கக்கூடிய எந்த பாத்திரமாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஈஸியாக ரிமூவ் ஆயிரும். இதை ஜஸ்ட் நீங்கள் வெறும் கை வச்சு அப்படியே உரிச்சு எடுத்திங்கன்னா அடியில் அந்த ஒயிட் கலரில் ஒட்டிகிட்டு இருக்கும். அது பார்க்குறப்ப நமக்கு நல்லா இருக்காது. அந்த மாதிரி எந்த விதமான ஒரு மார்க்குமே இல்லாமல் ஈஸியாக நான் சொல்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரிமூவ் பண்ணிடலாம் அந்த ஸ்டிக்கரை. நான் ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு அதை சிம்மில் வச்சுருக்கேன். இப்போ நமக்கு எந்த இடத்துல ஸ்டிக்கர் இருக்கோ அதை லைட்டாக அந்த ஃப்ளேமில் காட்டி எடுத்துக்க போகிறோம். இதனால் உங்களுக்கு புது பாத்திரம் வந்து ஏதாவது கறி பிடிச்சிருமா, கருப்பு கலரில் ஆயிருமா அப்படின்னா ஒன்றுமே ஆகாது. சிம்மில் தான் நம்ம வச்சு காட்டுறோம். லைட்டாக காட்டிட்டு நம்ம கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறம் அதை எடுத்துடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப அதில் அவங்க கம் போட்டு ஒட்டியிருப்பாங்க இல்லையா, அந்த கம் வந்து நமக்கு லைட்டாக ஹீட் படுறப்ப நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியாகிடும். இப்போ பாருங்கள், ஜஸ்ட் கை வச்சு லைட்டாக எடுத்து விட்டாலே போதும், எந்த ஒரு மார்க்குமே இல்லாமல் அழகாக ரிமூவ் ஆகி வந்துடும். இதே நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு அப்படியே உரித்தோன்னா அடியில் ஒயிட் கலரில் கொஞ்சம் ஷீட்ஸ் வந்து ஒட்டிடும். அது பார்க்குறப்ப நல்லா இருக்காது. கண்டிப்பாக இந்த டிப் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த 4 டிப்ஸும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் அபியின் உலகம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.